எப்பயுமே ஒரே மாரி சமைக்கிறோமேன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரெண்ட்டா வீட்லயே கிரில் சிக்கன் செய்யலாம்னு சொல்லிட்டு, நாங்க அந்த செட்டப்ப எடுத்துட்டு வெளில வந்து உட்காந்துட்டோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றோம். பாருங்க சூப்பரா கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. பட் இதில நெருப்பு பத்த வைக்க தாங்க நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டோம். ரொம்ப நேரம் விசிறி விசிறி, ஊதி ஊதி, காத்து வர வச்சு, அதுக்கப்புறம் அதுலேருந்து ஃபயர் வரத்துக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. சரி ஓகே. இவங்க இத பண்ணட்டும்னு சொல்லிட்டு குயிக்கா சிக்கனுக்கு ஒரு மேரினேஷன் ரெடி பண்ண போயிட்டேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா, வரமிளகா ஒரு 6லேருந்து 7 வரைக்கும் கிள்ளி போட்டுட்டேன். கூடவே வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணத ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். மாத்திட்டு இது நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில உப்பு போட மறந்துட்டேன். அதனால கொஞ்சமா உப்பும், தண்ணியும் ஊத்தி நல்லா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன்ல 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கூடவே கொஞ்சமா லெமன் ஜூஸ், இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கப் அளவுக்கு கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டு மூடி போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணிக்கலாம். ஒரு வழியா இவங்க நெருப்பெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. பாருங்க பயங்கரமா நெருப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன நல்லா கலந்து விட்டுட்டு ஒண்ணா எடுத்து கிரில் மேல வச்சிடலாம். எல்லாத்தையும் வச்சாச்சு. இப்போ இது மேல கொஞ்சமா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா பக்கமும் நெருப்பு படுற மாதிரி திருப்பி திருப்பி வச்சு ஈவனா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க சூப்பரா குக் ஆயிருக்கு. ஃபுல் ப்ராசஸ்லயும் எல்லா பக்கமும் படுற மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி வச்சுட்டே இருக்கணும். அவ்வளோதான், ரெடியான பீசஸ்லாம் எடுத்துடலாம். சூப்பரா இருக்குல்ல? இதோட ஸ்மோக்கி ஃப்ளேவரும் சூப்பராகவே இருந்துச்சு. எல்லாத்தையும் நல்லா திருப்பி திருப்பி போட்டுட்டு கடைசியாக எல்லாத்தையும் எடுத்துடலாம். பாருங்கள் சூப்பர் கன்சிஸ்டன்சியில் பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.